Hi, this is Pavi. ஆக்சுவலி இப்போ என்ன டாபிக் அப்படின்னா, லவ் வந்து எப்போ வந்து டார்ச்சராக மாறுது அப்படின்னு பார்ப்போம். எப்போ மாறுது அப்படின்னா, ஃபஸ்ட் லவ் டார்ச்சர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணுறோம், பேசிகிட்டே இருப்போம், பார்த்துட்டே இருப்போம், மீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, சம்டைம்ஸ் திடீர்னு பேச முடியல, மேபி அவங்களுக்கு ஏதோ சுச்சுவேஷன், இல்லை எனக்கு ஏதோ சுச்சுவேஷன், அந்த டைமில் அவங்களால பேச முடியாது. அந்த டைமில் நாமளும் பேசலை, அப்போது அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நாமளாக ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட நீ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கொஷினாக கேட்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அது சண்டையாக மாறும், ப்ளஸ் வந்து வெறுப்பாக மாறும். ஸோ 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்போ நமக்கு புரியும் அப்படின்னா, நாம் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கும்போது, டிஸ்டன்ஸ் மீன்ஸ் பேசாமல் இருக்கும்போது, அந்த டைம்லேயும் நீங்கள் அவங்கள லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க மேலே உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, அவங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணலை அப்படின்றத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பட் அதுக்காக வந்து அப்படின்னா கால் பண்ணிகிட்டே இருந்தால் லவ் இல்லையா, அதை கேட்கலனா லவ் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. கேட்கலாம், பட் வந்து அது வந்து வெறுப்பாக மாறக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எப்பவுமே பேசிகிட்டே இருக்கிறதுனால கூட சண்டை தான் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எப்போவாது ஏதாச்சும் பேசணுன்னா ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா பேசலாம். அந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அது வந்து டார்ச்சராக ஆகிறதும், டார்ச்சர் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ மேபி அப்படியே அவங்க வந்து அவாய்ட் பண்ணாலுமே அது உங்களுக்கு தெரியும், அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ வந்து ஒரு லவ்ன்ற ரீசன் வச்சு வந்து டார்ச்சர் பண்ணுறதோ இல்லை கேட்டுகிட்டே இருக்கிறதோ வந்து அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் தான் கொடுக்கும். அது பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி. இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பாருங்கள், உண்மையான லவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணும். அவங்களே வருவாங்க, அது பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஓரளவு மேபி 1 வீக் 2 வீக்ஸ், ஏன் 1 மந்த் கூட ஆகலாம், பட் ஆனால் அவங்களே வருவாங்க. ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் லவ்வோட. ஓகே, தேங்க்யூ, பாய்.